ஆதியாகமம் 12:2 சொல்கிறது, உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்குப் பயப்படும் பயம். பொறுமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டுவாயையும் நான் வெறுக்கிறேன். ஒரு காரியத்தின் துவக்கத்தைப் பார்க்கிலும் அதின் முடிவு நல்லது. பெருமையுள்ளவனைப் பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன். மாம்சமான எவரும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படிச் செய்தார். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவீர்கள். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனும் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ள எல்லாம் பிதாவாகிய தேவனால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இப்படி நம்மை ஆசீர்வதித்து பெருகப்பண்ணின தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.